எஃப்எம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் குரூ, காஸ்ட் குரூ எல்லாருக்கும் வணக்கம். 2D என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பிச்சது எல்லாமே வந்து ஒரு ஒரு புது அனுபவம் தான் எனக்கு கொடுத்துருக்கு. இப்போதான் வீடு கட்டியிருக்கோம். ஒரு 9 வருஷமா அப்படியே மெதுவாக நகர்த்தி ஒரு வீடு கட்டியிருக்கோம். இட் வாஸ் ஓவர்வெல்மிங். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருமே ஒன்றா இருக்கிறது, அப்பா அம்மா கார்த்தி குழந்தைங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா வந்து இது எல்லாமே சினிமா கொடுத்தது. சினிமானால மட்டுமே குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னா வந்து அது இந்த சினிமா கொடுத்தது, சினிமா துறை கொடுத்தது. இங்கே இருக்கிற அத்தனை இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ், அஃப்கோர்ஸ் நல்ல சினிமாவை வரவேற்று எங்களுக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துருக்கிற அத்தனை தமிழ் சினிமா ரசிகர்களால் வந்து எங்களுக்கு இந்த இடமும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் வந்து ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுறதுக்கான தைரியம் இருந்துச்சு. ஓகே, ஒரு பசங்க 2 பண்ணலாம், 36 வயதில் பண்ணலாம், மகளிர் மட்டும் பண்ணலாம், 24 ஒரு படம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த தைரியம் இருந்திருந்தது. பட் எப்பவுமே ஒரு சின்ன பட்ஜெட் ஃபிலிமில் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு மனசார ஒரு விஷயம் நடக்கும். இது என்ன தடங்கள் வந்தாலும், எது நடுவில் வந்தாலும், எது எதிர்த்து வந்தாலும் இந்த படத்தை நம்ம பண்ணியே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைராக்கியம் வந்து அந்த ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்குள்ளே தான் வந்து அதை அடிக்கடி நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு கருவிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த கருக்குள்ளேயே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அது மாதிரி அதுக்குள்ளேயே போகணும், மறுபடியும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்ட்டு அதுக்கான சூழல் என்னால் அமைச்சிக்க முடியல. அப்படிங்கிறதுனால அந்த அடையாளத்தோட, அந்த எண்ணத்தோட, அந்த வெறியோட இருக்கிறவங்க கூட நானும் இணைஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். இவர் வந்து ஒரு ஆக்டர், ஒரு கேமராமேன் அப்படிங்கலாம் தாண்டி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் என்னோட நட்போட்டத்தில் மறுபடியும் இதை புதுப்பிச்சுக்கிறதுன்னு தான் சொல்லுவேன். நண்பர்களாக இருந்தோம், இன்னும் கொஞ்சம் நெருங்கிறதுக்கு வந்து கடுகு வந்து ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. படம் பார்த்துட்டு இது ஒரு புது முயற்சி, ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு பாலமாக மட்டும்தான் இருக்கேன். இது வந்து ஒரு அழகான கெமிஸ்ட்ரி நடந்திருக்கு. ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசருக்கும் அங்கே இங்கே வீட்டில் இருக்கிற அத்தனை நடிகர்களும் வந்து வேற மாதிரியான ஒரு பரிமாணத்தில் தான் படத்தில் தெரிவாங்க. அது ஆல்வேஸ் லைக் கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரிஸ். எல்லா படங்களுமே வந்து ஒரு நரேட்டிவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துட்டு போகும். எனக்கு என்னமோ தெரியல, பர்சனலாக வந்து கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரிஸ் வந்து எனக்கு உடனே வந்து ஒரு ஈர்ப்பு வரும். அது நந்தான்னு சொல்லலாம், நிறைய படங்கள் சொல்லலாம். சில படங்கள் வந்து பண்ணியே ஆகணும், என்னன்னு அடுத்து கால்குலேஷன்லாம் போட மாட்டேன். என்ன அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுது, யார் பார்ப்பாங்க, யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கால்குலேஷன்லாம் இருக்காது. பட் மனசார இந்த படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். வாரணமாயிரம் அந்த மாதிரி படங்கள் சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது வந்து எனக்கு கடுகு அந்த மாதிரியான ஒரு படமாக தெரிஞ்சு, எதையுமே எதிர்பார்க்கணும் அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிற பெரிய பிளானிங்லாம் இல்லாமல் கடுகுங்கிற ஒரு டீம் வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தை வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு அழகான டீம், ரொம்ப நம்பி ரொம்ப உண்மையாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. யூனிக் ஃபிலிம்ஸ் எப்பவுமே வந்து ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த படம் எந்த மொழியில் யார் எடுத்தாலும், அது சின்னது பெருசு, யார் எடுக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம ஒரு சின்ன ட்ரெய்லராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தாக இருக்கலாம், அதை நம்பி வரவேற்று எழுந்து சின்ன கைத்தட்டி அந்த படங்கள்லாம் வரவேற்றிருக்காங்க. அஃப்கோர்ஸ் மீடியாவில் இருக்கிற நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையும் நம்பி, நாங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத மட்டுமே நம்பி தியேட்டரில் வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த வரிசையில் கடுகும் சேரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. டெஃபினெட்லி இந்த ஃபிலிம் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்குமே இது ஒரு அவங்களோட கெரியரில் ஒரு லேண்ட்மார்க் ஃபில்மாக நிச்சயமாக இருக்கும். சொல்லி காமிக்கிற மாதிரி, ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அதில் நாங்கள் வெறும் பாலம் மட்டுமே, படம் எடுத்தவங்களுக்கும் படம் பார்க்க போகிறவங்களுக்கும் ஒரு பிரிட்ஜாக மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் போய் சேரும். இன்னைக்கு மேடைய கலகலப்பாக்கின அந்த 4 பேருக்கு தான் வந்து தேங்க் பண்ணுவேன். வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆல் ஆன் ஸ்டேஜ். இந்த படத்துலையும் வந்து நான் என்னை நினச்சிக்கிட்டதுக்கு காரணம்னு பார்த்தா வந்து நான் சும்மா ஒரு வெளியில் ஒருத்தரை போய் பார்த்தேன், ஒரு முக்கியமான நபர். அவர் திடீர்னு வந்து நான் ஒன்று செல்ஃப் எவாலுவேஷன் மாதிரி வந்து உங்களை நான் வந்து எவாலுவேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். வெளியில் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க, 1 to 10 எங்கே கேஜ் பண்ணுறீங்க, உங்களை என்னவா பார்க்குறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மார்க் போடுங்க, உங்களை என்ன மார்க் வெளியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு மார்க் ஒன்று சொன்னேன். ஐ திங்க் இந்த இடத்துல தான் நான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ மார்க் வெளியில் சொசைட்டியில் வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி ஐ earned this because of so many things. எனக்கு இந்த மார்க் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன மார்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எப்பவுமே எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கும். அதனால் வந்து அதில் நான் வந்து ஒரு பாதி மார்க் கூட இன்னும் கம்மியாக தான் போட்டேன். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் வெளியில் வந்து உங்களை இப்படி நினச்சிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு மார்க் போட்டிருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் உங்களுக்கு செல்ஃபாக நீங்களே உங்களுக்கு ஒரு மார்க் போட்டுக்குங்க, how you respect yourself அப்படின்னு பார்க்கும்போது where you see yourself மார்க் போட்டிங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் இருக்கே
அது ஒரு பபிள் மாதிரி இருக்குது, அது பர்ஸ்ட் ஆகும். நீங்கள் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு பிடிச்சாதான் வெளி உலகத்துக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறமா அதை மாற்றிக்கிட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இதனாலையும் எமோஷனலாகவும் நான் அந்த படத்தை நான் இணைச்சிக்கிட்டேன். இதுக்கு மேலே திஸ் இஸ் யோர் ஃபில்ம். மார்ச் 24 இந்த படம் வெளியாக போகுது. பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள்.